பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. போதைகளின் நாடாக தமிழ்நாடு திகழ்ந்தது. கடன் 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 என்று கடனை வாங்கி 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 சட்டி கொடுப்பது, முட்டி கொடுப்பது, பெட்டி கொடுப்பது, இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. ஒரு ஆக்கமான திட்டங்களும் கிடையாது. 50-60 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் ஒருவர் மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. தாங்க முடியவில்லை. இந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் பிரார்த்தித்தார்கள். மக்களுக்கு தெரிந்திருந்தது விஜய். அந்த மனிதனை மட்டும் மையமாக கொண்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்களித்தார்கள். இவர் நிறுத்திய ஆட்களெல்லாம் ஸ்டாலினை வென்றவர், ஸ்டாலினால் அந்த கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர். பிஜேபியை திட்டுறதுக்கு, பெரியாரை திட்டுறதுக்கு பிஜேபிக்கு கையாள மாறுவார், அப்புறம் அம்மாவுக்கு கையாள மாறி திமுகவை திட்டுவார். இது ஒரு அரசியல் என்று அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் வெகு காலமாக. விண்ணரசு மண்ணுக்கு வரப்போகிறது என்று நான் நம்பவில்லை. ஆனாலும் கூட ஏற்கனவே இருந்த ஒரு பேயரசு விரட்டப்பட்டது குறித்து நான் மகிழ்கிறேன். திமுக தோற்றது ஒரு பெரிய வீழ்ச்சி, அதனுடைய தலைவன் தோற்றது அதை விட பெரிய வீழ்ச்சி. ஏனென்றால் கருணாநிதி தோற்றதே இல்லை. திமுக தோற்றுக்கிறது, கருணாநிதி தோற்க மாட்டார். இந்த ஆட்சி தொலைந்தது என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம். ஆகவே இதை செய்த விஜய் அதை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? மணலை சுரண்டியது திமுக ஆட்சி. 34,000 கோடி, 4,000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டது. 34,000 கோடியை சுரண்டுவதற்கு கருவியாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டவர்கள் இந்த நாட்டையே நாசமாக்கிய திமுகவிடமிருந்து மாறுதலான ஆட்சி வேண்டும் என்று மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே சொல்லுகிறேன், சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வணக்கம் சார். சார், இப்போ நேற்று வந்துட்டு 2026க்கான ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்துட்டு நம்ம எக்ஸிட் போலோட ரிசல்ட் பார்த்தோம். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வந்துட்டு நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கருத்து கணிப்போம் பித்தலாட்டம் தான். 2.5 லட்சம் மக்களுடைய மனநிலையை ஒரு 2,000 பேரை வைத்து எடுக்கவே முடியாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது சரி. ஏன்னா எல்லா சோறும் ஒரே மாதிரி வேகும், எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி போகக்கூடியவர்களுடைய அப்புறம் எப்படி இந்த கருத்து கணிப்பு சரியாக இருக்கும்? அதெல்லாம். ஆனால் கடைசி கட்டத்தில் பெருவாரியான மக்கள் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று வெளியே தெரிந்தது. விஜய்க்கு போட்டேன்னு சொல்லுகின்ற போது இது ரொம்ப கூடுதலாக ஒரு உணர்ச்சியோடு அவர்கள் சொல்லுகின்ற போது, விருப்பத்தோடு சொல்லுகின்ற போது, அப்போ அந்த கருத்து உள்ளே நுழைந்திருக்கிறது என்பது தெரிந்தது. அதை வைத்து முடிவு செய்ய முடியாது. இவ்வளவு கட்டத்திற்கு பிறகு 50-60 இடங்களில் திமுக வெற்றி பெறுகிறது. அதனால் ரொம்ப வாக்கு வேறுபாடுகள் குறைவு தானே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த தேர்தலில் 3-4 மாநிலங்களில் நிகழ்ந்த தேர்தலில் மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் நடந்த தேர்தல் தான் இந்திய தேர்தல்களில் மிகவும் முதன்மையானவை. ஏனென்றால் 2 ஆட்சிகளும் கடுமையான ஊழல் ஆட்சிகள். மம்தாவினுடைய ஆட்சியும் சரி, ஸ்டாலினுடைய ஆட்சியும் சரி, தாங்க முடியாத அளவிற்கு. அதாவது ஒரு மனிதன் குற்றவாளி என்று சிறைக்கு போனால் குற்றவாளியை மந்திரியாக்குவது, செந்தில் பாலாஜி போன்றவர்களை குற்றவாளியை மந்திரியாக்குவது, அது என்னுடைய உரிமை என்று சொல்வது, சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பது, இந்த மாதிரியான கொடுமைகளெல்லாம் நேருவின் மீது வழக்கு பதி என்று நீதிமன்றம் சொன்னால் இவர்கள் கையில் ஆட்சி இருக்கிற காரணத்தினாலே பிறகு இப்படியே இழுத்து கொண்டு போய் உச்ச நீதிமன்றம் வரையிலும் போவோம் என்று தள்ளிக்கொண்டே போவார்கள். தவிர கடைசி வரையிலும் நேரு குற்றம் செய்தால் என்ன, 1,800 கோடி அடித்தால் அவர் குற்றம் செய்தவர், ஆகவே வழக்கு தொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற போக்கு அங்கு கிடையாது. அவர்கள் ஊழல் செய்வதற்காகவே, கொள்ளையடிப்பதற்காகவே ஆட்சிக்கு வந்தவர்கள். காலப்போக்கில் கருணாநிதி காலத்தில் தொடங்கிய அந்த ஊழல், அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் ஊழல் செய்வது, மந்திரிகள் ஊழல் செய்வது என்கின்ற போக்கு கிடையாது. 1-2 பேரின் மீது குற்றச்சாட்டுகள் வீசப்படுமானால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அத்தகைய நிலை தான் இருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வருவதே இதற்காகத்தான் என்கின்ற போக்கும், அந்த பணத்தை கொண்டு கிணறு தோண்டுகின்றவன் அதில் ஒட்டி கொண்ட சேற்றை கிணறில் ஊறுகின்ற நீரை கொண்டு கழுவி கொள்வது போல இவர்கள் கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பகுதியை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு பயன்படுத்துவது என்கின்ற அரசியல் போக்கு நிலை பெற்று விட்டது தமிழ்நாட்டில், மேற்கு வங்காளத்தில், எல்லா இடங்களிலும். இதே மாதிரி ஸ்டாலினை தெற்கில் வைத்தால் அவரை வடக்கில் வைக்க வேண்டும். மம்தாவை ஒரு வாத்தியார் வேலைக்கு 25 லட்சம் ரூபாய், அதுபோல் 25,000 பேரிடம் வாங்கி உயர்நீதிமன்றம் 25,000 பேரையும் வேலையை விட்டு நீக்கி 25 லட்சத்தையும் கொடுத்து விட்டு அவன் வேலையை இழந்து விட்டான்.
பிறகு சுப்ரீம் கோர்ட்டு அந்த வேலையை மீண்டும் 25,000 குடும்பங்கள் தெருவில் இருக்கின்றன, ஆகவே சட்டத்திற்கு மாறாக அவர்களை வேலைக்கு சேர்த்துக்கொள்ள என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. சட்டம் தோற்கடிக்கப்பட்டது. மம்தா போன்றவர்கள் ஆண்டால் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பெருவாரியான மக்கள் ஒரு குற்றத்தை செய்தால் உச்சநீதிமன்றமும் அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். பெருவாரியான மக்கள் ஒரு குற்றத்தை செய்தால் 25,000 பேர் 25 லட்சத்தை கொடுத்து வேலைக்கு சேர்ந்தால் 26 குடும்பத்தை தெருவில் விட முடியாது. ஆகவே இதான் நம்ம நாட்டு நீதி, இதான் நம்முடைய நாடு. இது அரசியல் சட்டம், நம்முடைய கிரிமினல் சட்டங்கள் எல்லாமே இதுதான். இது மாதிரி கொடுமை மேற்கு வங்காளத்தில் நடந்தது, நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. ஆட்சி காலத்தில் இந்த பொறுக்க முடியாமல் என்ன வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம், கேட்பதற்கு எதுவுமே இல்லை. ஆட்சி எங்கள் கையில் இருக்கிறது. பிறகு மீண்டும் 5,000 கொடுப்போம், ஓட்டுக்கு 2,000 கொடுப்போம், ஆட்சிக்கு வருவோம். அப்புறம் உனக்கு 2,000 ரூபாய் தருவதாக சொல்லுவோம். அப்புறம் 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்போம். இந்த கூப்பன் நாளைக்கு ஆட்சிக்கு கொடுத்த கூப்பனெல்லாம் இப்பொழுது என்ன செய்வது? வீடு வீடாக கூப்பன் கொடுத்தார்கள், 8,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. கூப்பனெல்லாம் வைத்து கொண்டு நாக்கா வலிப்பது. எல்லா அட்டூழியங்களையும் ஸ்டாலின் அரசு செய்தது. கொஞ்சம் இலைமறைவு காய்மறைவாக கருணாநிதி செய்வார், செய்துவிட்டு மாற்றிக்கொண்டு விடுவோமோ என்று கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. எந்த வெட்கமும் இல்லை, எந்த நாணமும் இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. அப்படி ஒரு ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. போதைகளின் நாடாக தமிழ்நாடு திகழ்ந்தது. கடன் 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 என்று கடனை வாங்கி 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 சட்டி கொடுப்பது, முட்டி கொடுப்பது, பெட்டி கொடுப்பது, இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. ஒரு ஆக்கமான திட்டங்களும் கிடையாது. 11% வளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் என்று இவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது இவருடைய ஆட்சியிலும் 11% வளர்ச்சி இருக்கும். அதுக்கு சந்தை பொருளாதாரம் காரணமாக நீ காரணமாக. இப்பொழுது என்ன செய்வாய்? இப்பொழுது விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த 11% இருக்கும். அதுக்கு மைய அரசு பெரிய காரணம், அதனுடைய அரசியல் பொருளாதார கொள்கைகள் காரணம். அப்புறம் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கட்டுமானங்கள் காரணம். இதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் இந்த மாதிரி பொய்யே சொல்வது என்று ஒரு ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சி முடிவு கொண்டு வரப்பட்டது. 5 லட்சம் கோடி 5 ஆண்டுகளில் கடன் வாங்கினார்கள். தாங்க முடியாது. விஜய் ஆட்சிக்கு வருகிறார், ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும். தமிழ்நாட்டுடைய வருமானம் 3-4 லட்சம் கோடி, அதில் 80,000 கோடி வட்டி கட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆட்சி நடத்துவது? ஒரு முட்டாள்தனமான ஆட்சி. இதற்கு முன்னால் 50-60 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் ஒருவர் மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. தாங்க முடியவில்லை. இந்த ஆட்சி தொலைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவர்கள் பிரார்த்தித்தார்கள், முனைந்து பொது வாழ்க்கையில் நின்றவர்கள் நின்றார்கள். எப்படியோ அந்த ஆட்சி தொலைந்தது. இதற்கு பெரிய வித்தைகளெல்லாம் தெரிந்தவராக விஜய் இருந்தார் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை. 234 தொகுதிகளில் ஆள் நிறுத்த வல்லமையுடைய ஒருவரை முதலமைச்சராக்குவதற்கு மக்கள் தயாராக இருந்தார்கள். இப்போ தாவேகா தமிழ்நாட்டில் வென்றிருக்கு அப்படின்னா, இதை திமுக மேல வெறுப்புனால வென்றிருக்காங்களா, இல்லை விஜய் தான் கரெக்டான சிஎம் அப்படின்றது? கரெக்டான சிஎம் என்றதெல்லாம் இனிமேல் இவர் ஆடி பார்த்ததில் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் ஆடுவாரா ஆட மாட்டாரா என்பதெல்லாம் இவர் ஆட்டத்துக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் ஒரு 2 ஆண்டுகள் அவர் அரசியல் நடத்தியதிலேயே ரொம்ப ஆழமான சிந்தனை போக்குடையவர் என்று நமக்கு தெரியவில்லை. அது கிடக்கட்டும், அதை பற்றி பரவாயில்லை. ஆட்சி என்பது அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லாரையும் வைத்து கொண்டு செய்வது. எனக்கு தெரிய எந்த நிதியமைச்சருக்கும் பன்னீர்செல்வத்திற்கு தங்கம் தென்னரசு யாருக்கும் நிதி இலாக்காவை பற்றிய ஒன்றும் தெரியாது. நிதி இலாக்கா செயலாளர் தயாரித்து கொடுக்கின்ற தாளை படிப்பது தான் இவர்களுடைய வேலையை தவிர, வேண்டுமானால் 2-3 திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இந்த அங்கே ஒரு அணை கட்டு, இங்கே ஒரு தடுப்பணை கட்டு, இது வேண்டுமானால் சொல்வார்களே தவிர மற்றவற்றையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். கட்டுமானங்கள் என்ன, ஏற்கனவே உள்ள ஆகவே அதெல்லாம் ஆட்சிக்கு போகலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், 230 இவருடைய ஒரே தகுதி 234 இடங்களிலும் ஆள் நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ள ஒரு கட்சி, வல்லமை உடைய ஒரு கட்சி. அந்த தலைவன் அறியப்பட்ட தலைவனாக இருக்க வேண்டும். மக்களுக்கு தெரிந்திருந்தது விஜய். அந்த மனிதனை மட்டும் மையமாக கொண்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்களித்தார்கள். இவர் நிறுத்திய ஆட்களெல்லாம் ஸ்டாலினை வென்றவர், ஸ்டாலினால் அந்த கட்சியிலிருந்து விரட்டப்பட்டவர். காலையிலே அவர் இங்கே மாலையில் வேட்பாளர் ஆகிவிட்டார். ஸ்டாலினை வென்று விட்டார். அன்பில் பொய்யா மொழியால் விரட்டப்பட்ட ஒரு மனிதர் தான் தாவேகாவினுடைய வேட்பாளராக அன்பில் பொய்யா மொழியை வென்றிருக்கிறார். எல்லாம் எவனவனெல்லாம் எங்கே எங்கே இடம் கிடைக்கவில்லையோ அவனெல்லாம் கடைசி நேரத்தில் இடம் பெறுவதற்கு இங்கே வந்தான். இவர்களுக்கு ஆள் கிடைக்கவில்லை. இவர்கள் விசில் நன்றாக அடிக்கிறான் என்ற அடிப்படையில் எல்லாரையும் போட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ இல்லையோ என்ற அச்சம் காரணமாக கொஞ்சம் அறியப்பட்ட முகங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள்
A1 அக்யூஸ்ட், குற்றம் செய்தவர்கள், குற்றப்பத்திரிகையை கையில் வைத்திருக்கிறவர்கள், இத்தகையவர்கள் நிறைய அதில் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார்கள். வேற்று கட்சிகளிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய தலைகளை வென்றிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் காரணமல்ல, மக்கள். விஜய் காரணம் என்பது எப்படி என்று நான் சொல்லுகிறேன் என்றால், மக்கள் ஒரு மாறுதலை விரும்பி நிற்கின்ற போது அறிந்த மனிதனை நாடுகிறார்கள். சார் அப்ப 16 வருஷமா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு விஷயம் ஒன்றும் இல்லையே. அந்த ஆள்லாம் கட்சி நடத்துறது சும்மா இருக்கிறவனை மிரட்டுறதுக்கு, ஒரு நாளைக்கு ஒருத்தங்கிட்ட பிஜேபியை திட்டுறதுக்கு, பெரியாரை திட்டுறதுக்கு பிஜேபிக்கு கையாள மாறுவார், அப்புறம் அம்மாவுக்கு கையாள மாறி திமுகவை திட்டுவார். இப்படி இது ஒரு அரசியல் என்று அவர் நடத்தி கொண்டே இருக்கிறார் வெகு காலமாக. அது அப்பன் என்பது, சித்தப்பன் என்பது, அக்காள் என்பது, தங்கை என்பது, சும்மா இப்படி எல்லாம் அது அவ்வளவு தமிழ் இனத்தை கட்டிருக்கத்தோடு நேசிக்கிறார் என்பது போன்ற ஒரு பொய் மாயை. அது கிடக்கட்டும், அவர் அது எடுபடவில்லை. இப்பொழுது அவர் குறைந்து போய்விட்டார். அதாவது நான் ரொம்ப காலமாக சொல்லிக் கொண்டிருந்தேன், ஒரு 10-15 வாக்குகள் 10-15 விழுக்காடு வாக்குகள் அலைகின்றன, 2 கட்சிகளுக்கும் போடப்படுவதில்லை என்ற அடிப்படையில். அவை விஜயகாந்துக்கு போடப்பட்டன, பிறகு சீமானுக்கு போடப்பட்டன. விஜயகாந்த் இல்லை, சீமானுடைய வாக்கை விஜய் இழுத்து விட்டார். சீமானுடைய அரசியல் இப்பொழுது கிடந்து தடுமாறும். சும்மா சொன்னதே சொல்லி கொண்டிருக்க வேண்டியது. ஆடு மாடு மேய்ப்பவனெல்லாம் அரசாங்க ஊழியராக்குவேன் என்று சொன்ன அறியாமையை விட விஜயனுடைய அறிவு கூடுதலானது. அதாவது ஆடு மாடு மேய்ப்பவனெல்லாம் அரசாங்க ஊழியனாக்குவேன் என்று பேசினார் சீமான். அவர் அண்ணா ஆடு மாடு மேய்க்கிறத வந்து அரசு பணியாக்குவேன் அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்கிறேன். அது என்ன அரசு பணி? அரசு பணி என்பது மக்களுக்கான காரியங்களை செய்வதற்கு தலைமைச் செயலகத்தில் ஆற்றுகின்ற பணி. ஆடு மாடு மேய்ப்பதெல்லாம் அரசு பணி என்றால் அப்புறம் எல்லாமே அரசு பணி தானே. அரசு பணி என்று எதற்கு சொல்கிறாய்? அவரவர் பணி, அவ்வளோதான். விளங்காமல் பேசுவார் இருந்தால் அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆகவே போதுமான ஆட்களை நிறுத்த முடிந்தது. ஒரு ஏறத்தாழ ஆட்சிக்கு வந்து விட்டார். ஏறத்தாழ அவருக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, அவருடைய கொள்கை என்ன? அவருடைய கொள்கைகளெல்லாம் நிறைவேற்ற தமிழ்நாட்டுக்கு வருமானம் இதை போல் 2 மடங்கு வேண்டும். 4 லட்சம் 3 லட்சம் கோடி வருமானம் உள்ள தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி திட்டம் அறிவித்திருக்கிறார். நோட் அடித்து தான் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஆதரவு இருக்கிறார், பரிசு சீட்டு அடித்து செய்வார்கள் கேட்கிறது. அதுவும் பொய்யான பரிசு சீட்டுக்களை. ஆக இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து கழகங்களில் எந்த பெண்ணும் ஏறலாம். கும்பகோணத்திற்கு போகலாம், கன்னியாகுமரிக்கு போகலாம், நாகப்பட்டினத்திற்கு போகலாம், கோயம்புத்தூருக்கு போகலாம், காசு கொடுக்க வேண்டாம். எவ்வளவு நாளைக்கு இந்த பேருந்துகளெல்லாம் ஓடும்? ஏனென்றால் பேருந்துக்கு தவணை வாங்கியிருக்கார்கள், தவணை கட்ட வேண்டும். பேருந்துகள் தேயும், அதற்கு பராமரிப்பு செய்ய வேண்டும். ஓட்டுநர்களுக்கு சம்பளம் அளிக்க வேண்டும். முதலீடுக்கு கடன் வாங்க வேண்டும், வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். இவ்வளதையும் செய்து 48,000 கோடி கடன் இருக்கிறது. இவர்களுக்கு தெரியாது. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்கு 48,000 கோடி கடன் இருக்கிறது. 19,000 பேருந்துகள் ஓடுகின்றன. காலையில் டிப்போவை விட்டு பேருந்தை எடுத்தால் நட்டம். அதை 10 மடங்கு நட்ட முடியாதாக ஆகப் போகிறார்கள். அதெல்லாம் சும்மா சொல்லுவது தானே. இவர் நிறைவேற்றுவாரா இல்லையா? மக்கள் இல்லை, ஒருவேளை வந்துட்டு ஆட்சிக்கு வரமாட்டோம், நம்ம எதிர்கட்சியாவது வரணும் அப்படின்றதுக்காக இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அது அந்த நம்பகத்தன்மை போயிடும். யூ லூஸ் யுவர் கிரெடிபிலிட்டி. அது ஒன்று இருக்கிறது. அது போகட்டும். நான் இப்பொழுது அதெல்லாம் சொல்லவில்லை. நல்லதோ கெட்டதோ, மம்தாவை தோற்கடித்ததும் ஸ்டாலினை தோற்கடித்ததும் ஒரு பெரிய காலப்பணி. நாட்டுக்கு தேவையான. நான் இதில் மகிழ்வது என்பது, நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள், வானுலகை விண்ணரசை மண்ணுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள் என்று நான் நம்பவில்லை. விண்ணரசு மண்ணுக்கு வரப்போகிறது என்று நான் நம்பவில்லை. ஆனாலும் கூட ஏற்கனவே இருந்த ஒரு பேயரசு விரட்டப்பட்டது குறித்து நான் மகிழ்கிறேன். ஆகவே அவரையும் தோற்கடித்தார்கள் பாருங்கள். ஸ்டாலினையும் தோற்கடித்து மம்தாவையும் தோற்கடித்தது தான் இது சிறப்பு. திமுக தோற்றதை விட, திமுக தோற்றது ஒரு பெரிய வீழ்ச்சி. அதனுடைய தலைவன் தோற்றது அதை விட பெரிய வீழ்ச்சி. ஏனென்றால் கருணாநிதி தோற்றதே இல்லை. திமுக தோற்றுக்கிறது, கருணாநிதி தோற்க மாட்டார். ஏனென்றால் மக்கள் கொஞ்சம் யோசனை உடையவர். இவரை போல் ஆட்கள் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று கருதுவார்கள். இவரை அப்படியும் கூட மக்கள் கருதவில்லை. ஆக இந்த ஆட்சி தொலைந்தது என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம். ஆகவே இதை செய்த விஜய் அதை தக்க வைத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நான் ஒரு பொதுவான ஆள். நான் தனி கட்சியை வைத்திருக்கிறேன், சின்ன கட்சி. எனக்கு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. நீங்களெல்லாம் அயோக்கியர்களாக இருக்கிற காரணத்தினாலே தான் பல்வேறு மனிதர்கள், நீங்கள் அறியாதவர்களாக இருக்கிற காரணத்தினாலும் அயோக்கியர்களாக இருக்கிற காரணத்தினாலும் தான் பல்வேறு பேர் வர வேண்டியிருக்கு. இல்லைன்றால் அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். ஏதோ ஒரு 10 பேர் 20 பேரை பிடித்து கொடுக்குறீர்கள். மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொன்னால் எவன் வாயை பிளக்க மாட்டான். வாயை பிளந்து கொண்டு ரொம்ப பேர் இருக்கிறார்கள்.
இப்போ திமுக கூட்டணியிலிருந்து தாவுவார்கள், பிற கூட்டணிகளிலிருந்து தாவுவார்கள், மந்திரிகளாக ஆவதற்கு விரும்புவார்கள். அதில் ஒன்றும் பெரிய கடினம் இல்லை, ஆட்சியை அமைத்து விடலாம். 2 வகையாக கவர்னர் அழைப்பார் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மாதம் ஒரு முதலமைச்சராக சுகம் பெறட்டும், அதற்கு பிறகு சட்டமன்றத்திலே தன்னுடைய பெரும்பான்மையை மெய்ப்பிக்கட்டும் என்று சொல்லி 1 மாதம் நேரம் தவணை கொடுத்து ஒரு 1 மாதம் வரையிலும் சுகமாக இருக்க விடுவது ஒரு வகை. யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கடிதம் வாங்கி கொண்டு வந்து சரி என்றால் உன்னை உள்ளே நுழைய விடுகிறேன், இல்லாவிட்டால் இப்பொழுதே வீட்டுக்கு போ என்று சொல்வது இன்னொரு வகை. ஆனால் எப்படி இருந்தாலும் கடிதமெல்லாம் கொடுப்பார்கள். அவர்களுக்கு மந்திரி பதவி எல்லாம் கிடைக்கிறது. 1 ஆள் 2 ஆள் வெற்றி பெற்ற கட்சிக்கெல்லாம் மந்திரி பதவி எப்படி கிடைக்கும்? ரொம்ப திருமாவளவன் மகிழ்ந்திருக்கிறார். நான் கூட்டணி அரசு வேண்டும் என்று முன்மொழிந்தேன், தமிழ்நாட்டு மக்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். ஒன்றை போல் 2 இடமும் 3 இடமும் வெற்றி பெறுகிறவர்களுக்கு தான் கூட்டணி அரசு வேண்டும். தானாகவே பெரும்பான்மையை பெறப்போகின்ற ஒரு கட்சிக்கு எதற்கு கூட்டணி அரசு வேண்டும் என்று கேட்கிறேன் நான். கூட்டணி அரசு என்பது நாம் அதிக இடங்களை பெற்றும் பிறரை கூட்டி சேர்த்துக் கொள்வதல்ல, நமக்கு போதாமை ஏற்படுகின்ற போது கூட்டி சேர்த்துக் கொள்வதுதான். உங்களுக்கு கூட்டணி அரசு வேண்டும் என்பது 2 இடத்துக்கு மேல் வாழ்நாளில் வெல்ல முடியாது, 4 இடத்துக்கு மேல் வெல்ல முடியாது. ஆகவே உங்களுக்கு கூட்டணி அரசு இருந்தால்தான் நீங்கள் ஆட்சியில் பங்கு பெற முடியும். இல்லைன்றால் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க வேண்டியதான். இது ஒரு பெருமை என்று பேசுவதெல்லாம் ஒரு கொள்கை போல், ஒரு தியரி போல் பேசுவது என்பது என்ன சிறப்பு அதில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சி மாவட்ட அலுவலகத்திலிருந்து மாவட்ட கலெக்டரின் மீது 34,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் 5 கலெக்டர்கள். அப்படியானால் இந்த திமுக ஆட்சி கலெக்டர்களை எப்படி பயன்படுத்தியிருக்கும் என்று பார்க்க வேண்டும். மணலை சுரண்டியது திமுக ஆட்சி, 34,000 கோடி, 4,000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டது. 34,000 கோடியை சுரண்டுவதற்கு கருவியாக பயன்படுத்தி கொள்ளப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்கள். அவர்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதிரி கலெக்டர்களை, தாசில்தாரை, ஆர்டிஓவை, செக்ரட்டரியேட்டில் உள்ள செக்ரட்டரிகளை இவ்வளவு பேரையும் தங்களுடைய ஊழலில் பங்கு கொள்ள வைத்து அவர்களுக்கும் ஊழலில் பங்கு கொடுத்து அவர்களுடைய நாக்கிலும் தேனை தடவி அவனுக்கும் இதை பழக்கப்படுத்தி இந்த நாட்டையே நாசமாக்கிய திமுகவிடமிருந்து மாறுதலான ஆட்சி வேண்டும் என்று மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே சொல்லுகிறேன், நீங்கள் முதலில் இந்த ரிசார்ட் அரசியலே தேவையில்லை. இதற்கு எதுக்கு ரிசார்ட் அரசு? நான்லாம் எம்எல்ஏ இருக்கிறேன், என்னை கொண்டு போய் எந்த ரிசார்ட்லையும் எந்த முதலமைச்சரும் வைத்ததில்லை. நாம் நேரடியாக எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடுவார்கள், அங்கே கையெழுத்து வாங்குவார்கள். இன்னாரை முதலமைச்சராக முன்மொழிகிறேன் என்று சொல்லி எல்லாரிடம் கையெழுத்து வாங்குவார்கள். பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டு விட்டால் அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். பிறகு சட்டமன்றத்தில் தானாக அந்த பெரும்பான்மை மெய்ப்பிக்கப்பட்டுவிடும். அதில் ரிசார்ட் அரசியல் என்பது இந்த தூக்கி கொண்டு போய்விடுவானோ என்று நினைப்பதற்கு காரணம் என்றால், நான் முதலிலே சொன்னதுதான், ஸ்டாலினால் விரட்டப்பட்டவர்கள் ஸ்டாலினை வெல்லுகிறார்கள், அன்பில் பொய்யாமொழியால் விரட்டப்பட்டவர்கள் அன்பில் பொய்யாமொழியை வெல்லுகிறார்கள். ஒரு மரத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும் உன்னுடைய கட்சியிலே அந்த மரம் வெற்றி பெறும் என்கின்ற அளவுக்கு ஒரு நிலைமை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தது. ஆகவே இந்த மாதிரி A1 அக்யூஸ்டு குற்றப்பத்திரிகைக்கு ஆளானவர்கள், சிறையில் இருந்து அப்பொழுதுதான் வந்தவர்கள், பல கட்சி மாறி பல தவறுகளை செய்தவர்கள், இவர்கள் தான் உங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள். இவர்களெல்லாம் கொண்டு போய் ரிசார்ட்டில் வைத்து மேய்க்க வேண்டியிருக்கிறது. கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள எவ்வளவு நாளைக்கு கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள? ஒரு பெண்ணை வீட்டுக்குள் வைத்து பூட்டினால்தான் கற்பாக இருப்பாள் என்றால் ரொம்ப நாளைக்கு இந்த பெண்ணோடு வாழ முடியாது. தன்னை காத்து கொள்வது தான் கற்பே தவிர அது பூட்டி வைத்து கற்பை காக்க முடியாது. அதுபோல தான் எவ்வளவு நாளைக்கு இந்த ரிசார்ட் அரசியல் நடக்கும்? அது கிடக்கட்டும். முதலிலே நீங்கள் உங்களுடைய ஆட்களுக்கு சொல்ல வேண்டியது, மக்கள் பெருவாரியாக ஒரு மாறுதலான அரசியலை எதிர்பார்த்து நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே திமுக செய்த எந்த தப்பையும், கலெக்டர்களை முன்னிறுத்தி ஊழல் செய்வது, தாசில்தார், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாவற்றையும் கைக்குள் வைத்து கொண்டு எல்லா கயமைத்தனங்களையும் செய்வது என்பதை வெறுத்து மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்களில் எந்த வேலையும் கிடையாது. எனக்கு வேண்டியவன் அவனை விடு என்று சொல்வதற்கு போக வேண்டியதில்லை. நியாயம் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு போவது என்பது வேறு. அது எந்த அலுவலகத்துக்கு வேண்டுமானாலும் போகலாம். இவன் எனக்கு வேண்டியவன், அவனை எதுக்காக கூட்டிக் கொண்டு வந்தாங்க, வெளியிடும். லாக்கப்பை திறந்து வெளியேற்றி விடுவார்கள் திமுககாரர்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதே என்று சொல். தாசில்தார் அலுவலகத்தில் உனக்கு என்ன வேலை என்று கேள் உன்னுடைய எம்எல்ஏக்களையெல்லாம். முதலிலே 6 மாதத்திற்குள்ளாக அவன் எங்கெங்கே பாய்வான் என்று நான் சொல்லுகிறேன். கல்குவாரிகளில் பாய்வான், ஆற்று மணலில் பாய்வான். என்னுடைய பகுதியில் ஆற்று மணல் அள்ளப்படுகிறது, நான் தான் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, எனக்கு பங்கு கொடுக்காமல் நீ எப்படி அள்ளலாம் என்று கேட்பான். இதைத்தான் ஏற்கனவே உள்ளவர்கள் செய்தார்கள். இதை உன்னுடைய கட்சிக்காரர்களும் செய்வார்கள். ஏனென்றால்
அறநெஞ்சு படைத்தவர்களையாக நீ வேட்பாளர்களாக ஆக்கவில்லை. போனவன் வந்தவன் எல்லாம் ஆக்கியிருக்கிறாய். ஆகவே அவனெல்லாம் ஏற்கனவே ருசி கண்டு இடம் கிடைக்காமல் வந்து உன்னிடம் நிற்கின்றவனே தவிர அவன் எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளும் நெறிகளுக்குள்ளும் அவன் வரமாட்டான். அவனை கட்டுப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதை செய்தால் உன்னுடைய ஆட்சி பல ஆண்டுகளுக்கு நீடிக்கும். ஒன்றும் செய்ய வேண்டாம். மக்களுக்கு போதை நாடாக இருந்தது தமிழ்நாடு. போதையை ஒழி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக தமிழ்நாடு இருந்தது. அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா இடங்களிலும் நடந்த குற்றங்கள், 6 வயது சிறுமியிலிருந்து 60 வயது கிழவி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பதற்கு காரணம் போதை. 6 வயது சிறுமியும் ஒன்றுக்கும் பயன்பட மாட்டால், 60 வயது கிழவியும் பயன்பட மாட்டாள். ஆனால் போதை அவர்களை எல்லாம் உரிய ஆட்களாக ஆக்குகிறது. இதையெல்லாம் ஒளி. தவறுகள் நடக்காத ஒரு சட்டம் ஒழுங்குக்கு உட்பட்ட ஆட்சியை நிலைநிறுத்தினால் 50% நீ வெற்றி பெற்று விடுவாய். அதற்கு பிறகு நீ வழங்குகிற திட்டங்கள் என்ன, நீ உலகத்தில் இல்லாத திட்டத்தை வழங்கி விடுவாய். மக்கள் ஜிஎஸ்டி மூலம் வரி வரும், பெட்ரோல் மூலம் வரி வரும், சரியா? அப்புறம் பத்திரப்பதிவின் மூலம் வரி வரும். இந்த மாதிரி ஒரு 4-5 வழிகளில் தான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரி வரும். இந்த வரியை என்ன பெரிதாக செய்ய முடியும்? ஒரு பகுதி சம்பளம் கொடுக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதியம், அது இது என்று சொல்லி அது ஒரு பெரிய பகுதி போய்விடும். நடைமுறை செலவுகள் இதெல்லாம் போக நீங்கள் வட்டி கொடுப்பதற்கு 80,000 கோடி வட்டி கொடுக்க வேண்டும். முட்டாள்தனமாக ஆட்சி நடத்தி ஸ்டாலின் 5 லட்சம் கடன் வாங்கி ஆண்டு ஒன்றுக்கு 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டை வைத்திருக்கிறார். இது போக செய்வதற்கு ஒன்றும் இல்லை. மக்கள் அவர்களுடைய இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய சந்தை பொருளாதாரம். அதில் அவர்கள் பங்காற்றி ஒவ்வொருவரும் தன்னை முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற போது நாடு பொதுவாக முன்னேறுகிறது. அவ்வளோதான். இதுவரை 11% வளர்ச்சிக்கு நான் தான் காரணம் என்று தம்பட்டம் அடித்தாயே. விஜய் ஆட்சியிலும் 11 விழுக்காடு தொடரும். அதுக்கு நீயா காரணம், மத்திய அரசாங்கம் காரணம், மார்க்கெட் எக்கானமி காரணம். எல்லாம் நீ இருந்தால் நடக்கும், விஜய் இருந்தால் நடக்கும். என்ன, இந்த நாட்டில் குறைவான சம்பளத்திற்கு வேலைக்கு வருவதற்கு படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் இங்கே டொயோட்டா கம்பெனி வரும், எல்லா ஃபோர்டு கம்பெனி வரும், எல்லா கம்பெனியும் தான் வரும். இப்போ பீகார்காரனுக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு வருவான். தமிழ்நாட்டுக்காரனுக்கு கூடுதல் சம்பளம் துபாயில் கிடைக்கிறது என்றால் அங்கே போவான், அமெரிக்காவுக்கு போவான். இதுதான் உலக பொருளாதாரத்தின் தன்மை. இதில் என்ன பெரிய, நீங்கள் நாட்டை நிம்மதியாக வைத்துக்கொள்ள விடாமல் நீங்கள் செய்தது தான் பெரிய குற்றம். அதை செய்ய முடிந்தாலே விஜய் வெற்றி பெற்று விடுவார். 28 கார்கள் முன்னும் பின்னும் போகின்ற பவிசுகள் தான் ஆட்சியினுடைய பயன் என்று நீங்கள் நினைத்தால் தோற்று விடுவீர்கள். இந்த பவிசுகளெல்லாம் 4 நாளைக்கு தான். திருமணமாகிற அன்று ஊர்வலம் போகின்ற மாப்பிள்ளை, குதிரையின் மீது ஊர்வலம் போகின்ற மாப்பிள்ளைக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி போல அது சற்று நேர மகிழ்ச்சி. ஆகவே நமக்காக போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது, நமக்காக மக்கள் காத்து நிற்கிறார்கள், நமக்காக நாம் we are the number 1 man in the country என்ற எண்ணத்தை விடுங்கள். become a servant to the people, don't be corrupt. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய ஆட்களையும் அடக்கி வையுங்கள். ஒரு முறை இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வராமல் ஆட்சி போய்விட்டாலும் மறுபடியும் ஆட்சி வரும். அப்படி அல்லாவிட்டால் இது ஏதோ ஒரு வாழ்க்கையில் நாமும் ஒரு தரம் ஆண்டோம் என்பது போலத்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு